அதே போல் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அதில் வந்து 4 மார்க்ஸ் ரெகுலராக மேபி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி கேட்கலாம். நெக்ஸ்ட் 4th ஒன் சோடி அண்ட் ஃபேஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா கேட்கலாம். அதே போல் 11th ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல்டு அண்டு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் கேட்கலாம். 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறான், இந்த டைமும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. கம்பேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் இது கேட்கலாம். 90% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் அதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ டிஸ்கவர்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. 4th ஒன் நேம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அதே போல் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த கொஸ்டின் கேட்கலாம். 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஹசார்டஸ் ரேடியேஷன் அதனால் ஜெனட்டிக் டிசீசஸ் என்னென்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி. 8th கொஸ்டின் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் காசஸ் டெத்து எவ்வளோ இருந்ததுன்னா வந்து டெத் ஆகிடுவாங்கங்கிற மாதிரி. 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். 9th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே வந்து லான்ச் பண்ணாங்கிற மாதிரி. 10th ரோமன் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிரிட்டிக்கல் மாஸ் கேட்கலாம். அதே போல் 3rd ஒன் ரான்ஜன்னா என்ன அதுவும் கேட்கலாம். 5th ஒன் கண்ட்ரோல் ராடோட ஃபங்க்ஷன் என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. 6th கொஸ்டின் இன் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீசஸ் வந்து அது அடிக்கடி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு எதனால அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டினும் கேட்கலாம். 8th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் எனர்ஜினா என்ன ரெகுலராக வந்து ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டுட்டு இருக்கிறான், அதிக வாய்ப்பு இருக்குது கேட்கலாம். 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்